தளபதி தலைமையில அந்த சட்டசபையில சட்டமன்ற உறுப்பினர். அப்ப தலைவர் இறந்துடுறாரு, ஜெயலலிதா இறந்துடுறாங்க போது சரியான ஆளுமைகளை விட்டு எல்லா கட்சிக்காரனுமே யார் ஆளுமை இல்லைன்ட்டு பாக்குறான். ஒன்றிய சித்தா சமையல் பார்த்து உள்ள அடிக்கணும்னு பாக்குறான். ஆனால் புலிக்கு பிறந்தது புலிதான, புலிக்கு பிறந்தது புலிதான் என்பதை தன் தகப்பனை காட்டிலும் இந்த இயக்கத்தினுடைய தலைவராக கையில் ஏற்றுக் கொண்டு 2021 அதிர்வைய தமிழ்நாடு அதிர்வு. சாதாரண அதிர்ச்சி இல்லை. தேர்தல் வாக்குறுதி இலவசமாக பெண்கள் பஸ்ஸில் பயணம் செய்யலாம். முதல் கையெழுத்து. மாசம் மாசம் 1000 ரூபாய், மாசம் மாசம் 1000 ரூபாய். தேதி 14 ஆனா இப்பதான் அந்த ஓடிபி போன் இருக்கு, எனக்கு வந்து கணக்கு வச்சுதான் 1000 ரூபாய். அப்போ இப்படி பல்வேறு திட்டங்களை உருவாக்கி ஒரு நல்லாட்சியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மகத்தான தலைவருடைய மகன் என்றிருந்தாலும் அவரை மாசியமா தலைவேற்றுக் கொண்டோம். ஏழை மக்களை பாராட்டுகின்ற வகையில் அவர் ஆட்சி போய்கொண்டிருக்கின்றது. அது அந்த ஆட்சியின் அடிப்படையில் தான் நமக்கு இன்றைக்கு ஒவ்வொரு பயனும் போய்கொண்டிருக்கின்றது. அந்த பயணத்தில் இங்கே ஒரு மகிழ்ச்சி. இது மாவட்டங்களாக பிரிக்கின்ற பொழுது, ஒன்றியங்களாக பிரிக்கின்ற பொழுது தம்பி சீனிவாசு இந்த கட்சிக்கு ஒரு வரவு, 1ஆம் நம்பர் பூத்துக்கு வரவு. இந்த 1ஆம் நம்பர் பூத்தில் ஓட்டே வராது, இனி வரும். இந்த மேலே இருக்கிற ஆர்வத்தர் வந்து சட்டமன்ற உறுப்பினரா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பூமுலூர்ல 1ஆம் நம்பர் பூத்துல வரிசையா அந்த வாக்குகள் வருகின்ற பொழுது வரும். அப்படி வருகின்ற அந்த நிலையோடு தான் ஒவ்வொரு ஸ்டெப்பையா என்னை பயன்படுத்தி அந்த பூமுலூருக்கும் செய்ய வேண்டிய பணிகளையும், சுக்கம்பாலத்துக்கு செய்ய வேண்டிய பணிகளையும், அக்கம் பக்கத்துக்கு வேளம்பாலத்துக்கு செய்ய வேண்டிய பணிகளாக இருந்தாலும் கூட பணிகளை என்னை முடக்கிவிட்டு வேலை வாங்குவதில் கில்லாடி. நான் முகசுதிக்காக சுக்கம்பாளையம் பஞ்சாயத்து, சீனிவாசன் இருக்கு ஊரு பூங்கூர் பஞ்சாயத்து. அந்த பூங்கூர் பஞ்சாயத்துல தான் எங்க அப்பாவோட அம்மா ஊர் கெடாத்தோரை. சீனிவாசன் கெடாத்தோரை இப்பதான் மாத்திக்கிட்டாரு, கட்சி பொறுப்பு வந்ததுக்கு பல்லட சீனிவாசன் போட்டாரு. அதுக்கு முன்னாடி யாருன்னு கேட்டா கெடாத்தோரை சீனிவாசன் சொல்லுவாங்க. அந்த பக்கம் பூங்கூர்ல எங்க அப்பாவோட அம்மா ஊர். எங்க அப்பாவோட அப்பா ஊர் கேட்டா ஊஞ்ச போலையா ஒரு காடுதான் குறுக்க. ஆக நான் பிறந்தோடனே இங்க படிச்சதெல்லாம் 1ஆவது தான் படிச்சேன், அதுக்கு மேல படிக்கல. இங்க 1 to 5 வரைக்கும் ஒரே ஸ்கூலு, ஒரே வாத்தியார். அப்போ எங்க அம்மாவோட அம்மா அந்த ஒரே ஸ்கூல்ல பையனை படிக்க வச்சு அவன் எந்த பாடத்துக்கு கத்துக்கு போறான், திருப்பூர்ல படிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஸ்கூல் சேர்த்து விட்டாங்க. அங்கேயும் 4ஆம் வகுப்பு தான் படிச்சு இந்தி போராட்டம் வந்துச்சு. அதுல 3 வருஷம் முடி உட்கார வச்சிட்டாங்க. அப்ப வந்து அது விவரம் தெரியாது, 2 வழிதான் தெரியும், இந்தி வழியே தமிழ் வேலைன்ட்டு பூக்கிற முக்கிட்ட 3 வருஷம் உட்கார வச்சிட்டாங்க. அப்போ ஜனவரி மாசம் அந்த போராட்டம் அரைப்பரிச்சு எழுதியிருந்தேன். எப்போ டிசம்பர்ல, ஜனவரி முழுப்பரிச்சு எழுதுவாங்க. இந்த மின்னாத வரிசையில் உட்கார்ந்ததுனால இந்த இன்ஸ்பெக்டர்ல தீ வச்சு கொளுத்திக்கிட்டாங்க. மனசுக்குள்ள ஒரு பயம், படிக்க ஸ்கூல் வந்து நம்மளை கூட்டு ஜெயில போட்டு என்ன பண்ண சொல்லணும், வேலைக்கு போயிடலாம். அப்புறம் வேலைக்கு போகும்போதுதான் நான் கூட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாக இன்றைக்கு மறைந்தாலும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முத்தமிழறிஞர் கடித அவர்கள் முரசொலி உடனுப்பிறப்பே இந்த கடிதம் எழுதுவார். அருகாமையில நான் வசிக்கின்ற பகுதியில் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு டீ கடை. அவர் பயங்கரமான திமுக காரர். காலையில 6 மணிக்கு கடைக்கு போயிருந்தார். முரசொலியில ஆரம்பிச்சு அந்த நல்லா பக்கம் முடிக்கிற வரைக்கும்
ஒரு 3 டீ முரசொலி பூரா முழுக்க படிச்சு சேகரிச்சு உடம்புல கலைஞர் இருக்கிற அந்த உணர்வு சேவரி வெறிய வெளிய அப்படியே வந்து அங்கிருந்து அப்படியே அரசியல்ல தொழிற்சங்கத்துக்கு தான் வேலைக்கு போக மாட்டேன், தொழிற்சங்கத்துக்கு போயிருக்கேன். அப்போ தொழிற்சங்க பணிர் சங்கத்துல ஒரு பணியாற்றுறதே படிப்பு முடிஞ்சு ஒரு 4 வருஷம் தான் பணியாற்றி இருக்காரு. அதுக்கப்புறம் இருந்தே தொழிற்சங்கம் தான். ஒரு வருஷம் பெங்களூர்ல வேலை செஞ்சார். அங்க ஒரு பிரச்சனை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. நீ வேலைக்கு போனாலும் சரி போகாட்டியும் சரி, எங்க அம்மாவோட அம்மா நான் உனக்கு சோறு போடுறது எப்படி சுத்தி போட கட்சிக்கு போனாலும் சரி, எதுக்கு போனாலும் சரி, கருமாண்டத்துக்கு போனாலும் சரி, நீ வந்து அங்க வெளியூர்ல போகக்கூடாது, அங்க போய் தகவலாம் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டா அப்ப வந்து மோட்டை துணிச்சது. இந்த ஊஞ்சப்பாலத்துக்கு போகும்போதும் ஒரு விஷயம் இருக்குது. கோபால் ஒருத்தர் இருப்பாரு, அதனால வந்து பாட்டி எட்டு பேர் எழுதுவாங்கல்ல பள்ளிக்கூடத்துல, இந்த இடைவேளை எழுதுவாங்க. அன்னைக்கு இடைவேளை கிடையாது, ஒண்ணுக்கு ரெஸ்ட் கொடுவாங்க. அந்த கொடிச்செடி மாதிரியே இருக்கு, கொடிச்செடி மாதிரியே இருக்கு. அது வந்து அவர் எந்த இடத்துல வந்து உட்கார்ந்தாருன்னு அவர் அடிச்சு போட்டு நடந்தே போயிடுது. அப்ப இருந்து அந்த மனதில் துணிவும் வேகமும் இருந்த பொழுது அப்படியே 77 வரைக்கும் ஒண்ணும் தெரியல. ஆரம்பிச்சுதானே ஒரு பந்தாவோ காலத்துக்கு போட்டப்போ பேண்ட் ஷர்ட் தான், கருப்பு சட்டை தீக்கா மரம் சுத்திட்டு இருப்போம். அப்போ ஆளுங்கட்சியா இருந்ததுனால சின்ன வயசு ஒரு 17-18 வயசு அப்படியே ஆற பார்த்தாலும் மிரட்டுற வைப்பு எல்லாம் அப்படியே கட்சி நாங்க வந்தோம். 77 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தாரு. முழு நேரம் ஊழியர் அரசியல்ல உருவாகிட்டோம். அப்ப முழு நேரம் அரசியல் உருவாகின்ற பொழுது தொழிற்சங்கத்தினுடைய 10 ஆண்டு காலம் திருப்பூர்ல பணியாற்றணும். 87 இருந்து கட்சியில போட்டி தான். அப்பெல்லாம் இப்ப வேணா நியமனம் முடிவுட்டாங்க. அப்பெல்லாம் வந்து போட்டி தான். போட்டி போட்ட பக்கம் கூட கட்சியில் ஜெயிச்சுட்டே இருந்தேன். நகரத்துக்காக போட்டி போட்டு ஜெயிச்சுட்டு இருந்தேன். யாராவது பேக்ரவுண்ட் கேட்டா அந்த இயக்கத்தில் அடிமட்ட தொண்டா இருக்கக்கூடிய சாதாரண ஏழை தொழிலாளி இருக்கக்கூடியது தான் எனக்கு பேக்ரவுண்ட். மாமச்சல் பேக்ரவுண்ட் இல்ல, அங்காளி பங்காளி பேக்ரவுண்ட் இல்ல, உண்மை சொல்லணும் இல்ல, அங்காளி பங்காளி பேக்ரவுண்ட் இல்ல. என்னோடு பணி சங்கத்தில் பணியாற்றிய தோழர்கள் நம்முடைய நடவடிக்கையின் காரணமாக 87 போட்டி ஜெயிக்கிறோம், 92 போட்டி ஜெயிக்கிறோம், 98 போட்டி ஜெயிக்கிறோம், 2002 போட்டி, 2003 போட்டி ஜெயிக்கிறோம். அப்படியே வந்து மாநகர கழக மாதிரி மாநகர செயலாளர் போட்டியில் ஜெயிக்கிறோம். போட்டிக்கு ஆள் வரல, ஒரே ஒரு செயலாளர் தான், துணை செயலாளர் தான் இப்போ போட்டி போட்டாங்க. அதுல செயலாளர் துணை செயலாளர் என்ன பண்றோம்னா எழுத்து போட்டி போட்டோன்னு 7 ஓட்டு தான் வாங்குறேன், நகராட்சி ஜெயிக்க வைக்கிறேன். எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, இன்னைக்கு பாராட்டு விழா என்பது ஒரு மனிதனுக்கு புகழ் என்பது வருகின்ற பொழுது கடந்த காலம் வந்த பாதை என்பது சாதாரண பாதைகள் அல்ல. அப்போ அப்படி வரும்போது வாழ்க்கையில வந்து இந்த ஊருக்கெல்லாம் வந்தோம்னா நம்ம ஊர்ல இந்த கருப்பாயன் கோயில் அது சாப்பிடு எல்லாம் கட்டி அப்படியே வந்தோம். நிறைய நெருக்கடிகளை சந்திச்சோம். இன்னைக்கும் நெருக்கடிகள் இருக்கின்றது. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு நெருக்கடிகள் வரும். எத்தனை நெருக்கடி வந்தாலும் கூட அதை சமாளித்து ஜெயிப்பதற்கு காரணம் நான் நேசிக்கின்ற தலைவர் கலைஞர், அதற்கு பிறகு இன்றைக்கு தளபதி. அதை காட்டிலும் என் தாய்தான் என் வாழ்க்கையின் வரலாற்றில் முதன்மையானவர்கள். அதனால நான் பேசும்போது என் தாயை சொல்லுவேன். என்னுடைய தாய் இந்த ஊருக்கு வந்து எல்லா மக்களும் என் தாயை வாழ்த்துவார்கள். கஷ்டப்படுறான், துன்பப்படுறான், சொத்து இருந்தும் கூட கஷ்டப்படக்கூடிய வகையில என்னை ரைஸ் மில்லுக்கு போவாங்க, பஞ்சு பொருட்களுக்கு போவாங்க, அப்படியெல்லாம் வளர்த்தி ஆளாக்கி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு அந்த தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. இப்படி ஒரு பாராட்டு நெடுகின்ற பொழுது என் தாய் இருந்திருந்தால் உள்ளபடியே வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மகிழ்ச்சி என்று கேட்டா, இந்த மண்ணிலிருந்து அவங்க வந்து இங்க இருந்தும் கூட
திருப்பூர் தான் போகணும். இந்த ஊரா இருந்தாலும் அந்த திருப்பூர் வந்து தாய்க்கு சொந்த ஊர், இது தந்தைக்கு சொந்த ஊர். திருப்பூர் வந்து தாய்க்கு சொந்த ஊர். ஆனா என்னதான் இருந்தாலும் இங்க வந்து வாழ்க்கைப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன வரும்? இந்த ஊர் தான் பேரு வரும். திருப்பூர் இந்த மண் எனக்கு சொந்தமாக இருந்தாலும் திருப்பூர் என்னை தத்தெடுத்தது. தத்தெடுத்து அந்த மண்ணின் மைந்தனாக உருவாக்கியது. இன்றைக்கு திருப்பூர் செல்வராஜ் என்று சொன்னால் தமிழ்நாடு முழுக்க தெரியக்கூடிய வகையிலே நான் வளர்ந்து நிற்கின்றேன். 69 முடிச்சுட்ட, 70 வயசுக்கு வந்துட்டேன். இன்னிலிருந்து 70. நேற்று நைட்டு 12:20 69 முடிஞ்சு, அதுக்கு மேல 70 ஆரம்பமாயிருச்சு. ஆக இன்றைக்கு இந்த நிலைக்கு உருவாக ஆரம்பிச்சுன்னு சொன்னா, நான் பேரு அண்ணாவை நேரில் பார்த்ததில்லை, கலைஞரைத்தான் பார்த்தேன். அவர் மீது காதல் கொண்டேன். காதல் சொன்னா அது வேற காதல். காதல்னா பொம்பளை பிள்ளைகள அந்த காதல் இல்லை. அவருடைய மக்கள் பார்வையில் சாதாரண உழைப்பாளர்களுக்காக அவர் எடுத்து வைத்த பாதை என்பது என்னவென்று கேட்டா, இப்போது பக்கம் அன்னைக்கெல்லாம் பஸ் போகாது. அவர் முதலமைச்சராக 2வது முறை பொறுப்பேற்ற பிறகு அனைத்து பேருந்துகளையும் அரசுடைமையாக்கினார். அத்தனை பேருந்துகளையும் அரசுடைமையாக்கினார். பஸ் போகாத இடத்துக்கெல்லாம் போக வச்சார். பஸ் போகாத இடத்துக்கெல்லாம் பஸ்ஸுகளை போக வச்சார். பெரிய பெரிய முதலாளிகள், கோவை மாவட்டம்னா ஏபிடி, சேலம்னா ராமன் 4 கம்பெனிக்காரனுக்கு தான், 4 பஸ் கம்பெனிக்காரனுக்கு தான் தமிழ்நாட்டையே ஆட்டி படுத்தார்கள். எவ்வளவு பணம் அரசு ஆக்காது சொல்லும் பொழுது அதை துச்சமென தூக்கி வீசி என் மக்கள், அதன் ஊரில் இருக்கக்கூடிய ஒன்றியத்திற்கு மக்கள் நடந்து போறாங்க. பணமுள்ள கொஞ்சம் பணம் இருந்தாங்கன்னா மாற்றவங்களை கூட்டிட்டு போவாங்க. பக்கத்துல சைக்கிள் வச்சிருந்தா அவங்க லட்சாதிபதி. அந்த காலகட்டத்துல சைக்கிள் எல்லாம் இருந்ததுன்னா அவங்களால நடந்துதான் போவோம். இந்த பாதையில நான் நடந்தேதான் வருவேன். அவங்க பஸ் தெரிஞ்சு நடந்துதான் வருவேன். இப்போ ஒரு வண்டியில வச்சு விட்டாங்க, கருப்புஞ்சேப்பு வந்தது. ஒரு அப்போ பழைய சிந்தனை வந்து சொன்னேன் நான் காலில் வர அந்த இப்போ ஒரு மாலை இருக்குது, மாடு சீனிவாச வீடு கட்டியிருக்காருல்ல, அந்த முக்கு திரும்பிட்டாக பெரிய சூறாவளி வரும். இது அந்த டைம் திரும்புற வரைக்கும் பயந்துட்டு தான் போகணும். அப்படி இருந்த ஊர்ல வந்து இன்றைக்கு பெரிய மாடு. அப்போ அந்த நிலையை மாற்றி அமைத்து பேருந்துகளை உருவாக்கி அரசுடைமையாக்கி ஏழை மக்கள் பயன்படுகின்ற வகையில அது உருவாக்கி தந்தவர் முத்தமிழர்கள் கலைஞர். அதைவிட அவர் மேல பைத்தியமாச்சு. ஏன்னா நடந்து வந்த பாதையில பஸ் கிடைக்காதுன்னு ஒரு பஸ் போகாது. காலப்போக்கில் பஸ் எல்லாம் இந்த ஊருக்கு போய் பட்டி வெட்டியில எல்லா ஊர்களிலும் நாம எளிதாக செல்லக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்த தலைவர் கலைஞர். இப்படி கண்ணொளி திட்டம், கிருஷ்ணா ஒழிப்பு திட்டம், விதவைகள் மறுவாழ்வு திட்டம், பிச்சைக்காரர்களுக்கு தொழிலாளர்கள் மறுவாழ்வு திட்டம் எல்லாமே ஏழை மக்கள் பயன்படுகின்ற வகையில் தான் ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒரு நடவடிக்கை இருந்தது. காலத்தால் சில பிரிவுகள் வருகின்ற பொழுது 10 ஆண்டுகள் கழித்து 27 எம்ஜிஆர் ஆட்சி, 81 தலைவர் கலைஞர் மறுபடியும் ஆட்சியை பிடிக்கார். அப்போ பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை பங்கு உண்டு. அன்னைக்கு எல்லாம் பார்த்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, பொண்ணை பாப்பா வருவாங்க, பார்த்ததுன்னு 5 பவுன் போடுறோம். இதான் பண்ணுவாங்க. புருஷன் வீட்டுக்கு போயிட்டா அதோட இங்க இருக்கிற பெத்த தாய் என்ற பிள்ளை மறந்துடுவா, கூட பிறந்த பிறப்பு மறந்துடுவாங்க. ஏதாவது கஷ்டம். அத்தோடு மட்டுமல்ல, இன்றைக்கு IPS IAS பெண்கள் எல்லா துறையிலும் முன்னேறி
எல்லாத்திலும் ஆண்களுக்கு நிகராக சரிசம அதிகாரத்தில் கொடிபெட்டி பறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாவதற்கு சிந்தனையை தோன்றிய தலைவர் கலைஞர். எப்படின்னு கேட்பீங்க? பிள்ளைகளை இங்க 5ஆம் வகுப்புல படிப்பு முடிஞ்சதுன்னா பலரு போக முடியாது. பொண்ணாத்தா நீ அவ்வளவுதான் வீட்டுல சோறாக்கி படைக்க விடு, துணி வைக்க படைக்க விடு. அங்க போய் படிச்சு 5ஆம் இடத்துக்காக போகும்போது கலைஞர், மகத்தான மாமேதை கலைஞர். இன்னைக்கு என்ன இல்ல, நம்ம வீட்டுல ஒரு சாதாரண பெண் இருப்பா, பெரிய மணிகாரர் இருப்பா, அந்த வீட்டை தாண்டி போகணும். நம்ம எனக்கு சீட்டு கொடுத்த தலைவர் நிறைய விட ஒரு படிப்பு இல்லை, அவருக்கு படிப்பு இல்லை. எப்படிங்க நகராட்சி போய் ஆளுமையை கொண்டு வரும்போது கட்சியில உழைப்பு இருக்குது. தலைவர் சொன்ன வார்த்தை, கட்சியில உழைப்பு இருக்குது, அது சேர்மன் குப்பை கூட்ட வேலைதான், அதுக்கு படிப்பு தேவையில்லை அப்படின்னு எனக்கு சீட்டு வாய்ப்பு கொடுத்தார். அந்த திருப்பூர் மக்கள் எனக்கு ஜெயிக்க வச்சாங்க. ஜெயிக்க வச்சா அன்னைக்கு எல்லாம் அது கௌரவ பிரச்சனையா இருந்திருப்ப போய் வந்துருவாங்க. முழு நேரமா நாங்க எழுதியிருக்கோம். நகரமன்ற தலைவர்னா முழுமையா எழுப்போன்னு தலைவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றி கொடுத்தோம். நகரமன்ற தலைவர், மேயர், கடைசி நகரமன்ற தலைவர், முதல் மேயர், முதல் நகரமன்றத்தில் வித்யாலயா சேட்டு, வரலாற்று கடைசி சேர்மன் செல்வராஜ், முதல் மேயர் செல்வராஜ். இந்த ஊருக்கு பெருமை இல்லையா? அப்போ அடுத்து வரும்போது